அரசியலில் இருந்தாலும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நிதி அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. பல நிதிகள் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வராததுனால் இதில் ஒன்றே நான் தமிழக மக்களுக்கு முதலிலேயே சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே நமக்குள்ள பங்கும் இருக்கிறது என்று சொன்னால் உடனே ஏதோ நாங்கள் தமிழகத்திற்கு எதிராக பேசுகிற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழச்சியாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்களும் மிகுந்த அக்கறையாக இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் தமிழச்சியாக இருக்கிறதுனால தான் தமிழச்சியை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு ஆட்சியிலேருந்து வந்தேன் நான். ஆனால் அது எதுக்குன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு அங்கீகாரத்தை தருவார்கள், அதனால் தமிழகத்திற்கு நிறைய கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கனவோடு தான் நாங்கள் அரசியல் களத்தை, தேர்தல் களத்தை சந்தித்தோம். அதனால் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா என்னை போன்றவர்கள்லாம் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். அக்கறை இருக்கிறது. ஆனால் தவறாக ஒரு நல்லெண்ணத்தோடு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டை பெண்கள், மாணவர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு பட்ஜெட்டை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை அல்லவா? ஏன்னா இன்னைக்கு 3 லட்சம் கோடி பெண்கள் நலத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழக பெண்களும் இருக்கிறாங்க. 10 லட்சம் உயர்கல்வி மாணவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அதில் தமிழக மாணவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் 100 லட்சம் கோடி உள்கட்டமைப்புக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழகமும் இருக்கிறது. ரயில்வே திட்டங்களுக்கு இத்தனை லட்சம் ஒதுக்கி இருக்கிறார்கள், தமிழகமும் இருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் இத்தனை திட்டங்களிலும் இன்னைக்கு ஏஞ்சல் டாக்ஸ் குறைஞ்சதுன்னா தமிழகத்திலே ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக வரும். மருத்துவர் என்ற முறையில் இன்னைக்கு அதிகமாக கேன்சர் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் தமிழகத்தில் தான் அதிகமாக நடக்கிறது. ஆக டிரான்ஸ்பிளான்ட் மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருப்பது தமிழகமும் பலன் பெறும். ஆக தமிழகமும் பலன் பெறும். அதில் எல்லாத்துலேயும் நம்ம பங்கு இருக்குது. ஆனால் இவ்வளவு சிந்தித்து அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அதே நேரத்தில் தமிழகம் என்ற பெயர் இல்லை, ஆனால் நமக்கான பங்கு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறத வச்சு உடனே நாங்கள் தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்ற விமர்சனத்தையும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்றைக்கி நம்ம செங்கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் ஒரு குறியீடு தான். அதனைக்கு எடுக்கணும்னு வேற அவங்கெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆக தமிழுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது செங்கோலாக. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழகத்தை புறக்கணிப்பாங்க, எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிப்பாங்க? அதனால தமிழ்நாட்டின் ஆனால் ஒன்று நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களது பங்கு இருக்கிறது. இதை சரியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்போ நமக்கு கிடைக்கும்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதில் எங்களுக்கு பங்கு இருக்குது, இந்த 3 லட்சம் கோடியில் பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டதில் எங்களுக்கு அதிகமாக பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அதில் எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள், அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது. ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் தற்போது இந்த பட்ஜெட் அறிவிப்புக்கு பின்பு தான் அதுக்கு கலந்து அதனால தான் சொல்கிறேன், பட்ஜெட் அறிவிப்புக்கு பின்பு இவர் அதிகமாக போகணும். அப்படி பார்த்தா இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் யாரும் வெற்றி பெறலை, ஆனால் அவர்கள் 40 பேரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அது முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் போகணும். இப்போ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணினார் என்றால் நம்ம இனிமே தான் போகணும், போய் அதை வாங்கணும். இல்லை யாராக இருந்தாலும் தெலுங்கானாவில் நான் ஆளுநராக இருந்தனால இதற்கு முன்னால் உள்ள சந்திரசேகர் ராவ் இப்படி புறக்கணித்து தான் இன்னைக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாத்தையும் புறக்கணிப்பார். இப்படி தான் அப்போவே நான் ஆளுநராக இருக்கும்போதே சொல்லுவேன், இப்படி புறக்கணிக்காதுங்க, வந்து கேட்டு வாங்குங்க. பிரதமர் வந்தால் பிரதமரை புறக்கணிப்பார். பிரதமரை புறக்கணிக்கிறத விட பிரதமரை நீங்கள் வரவேற்று தெலுங்கானா மாநிலத்திற்கு என்னெல்லாம் வேண்டும்னு ஒரு நட்பு ரீதியாக விவாதம் செய்யுங்கள் என்று நான் சொல்லுவேன். அதை அவர் செய்யலை. இன்னைக்கு மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலைமை இந்த மற்ற முதலமைச்சர்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. அப்படிலாம் இல்லையா? இப்போ தெலுங்கானா முதலமைச்சர் தெலுங்கானான்னு பேர் வரல, தெலுங்கானாவில் 8 பேர் ஜெயிச்சிருக்காங்களே. ஆக வாக்கு ரீதியாக இந்த முடிவு இல்லை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. கர்நாடகா இங்கே கேரளாவில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா
தெலுங்கானால 8 பேர் ஜெயிச்சிருக்காங்களே. தெலுங்கானால மக்கள் அபரிதமான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் இன்னைக்கு பேசும்போது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய திட்டம் வருது, அதோட பேரை நான் சொல்லலையே. ஆக எல்லாவற்றிற்கும் இப்போ அடிப்படை கட்டமைப்புனா அதில் நம்மளோட மெட்ரோ ரயில் இருக்கலாம், நம்மள சாலை வசதிகள் இருக்கலாம், நமது ரயில்வே லைன்கள் இருக்கலாம். ஆக நீங்கள் போய் கேட்டால் தானே. ஆக புறக்கணிக்காதீர்கள் என்று நான் தமிழக முதலமைச்சரை மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். அதுக்கு தெலுங்கானா ஒரு உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மக்கள் பணி ஆற்றிக்கொண்டு தான் இருக்கேன். மக்கள் பணி ஆற்ற வந்து விட்டேன். எனக்கு அது பொறுப்போ பதவியோ இருந்தால் மட்டும் இல்லை, தமிழிசை மக்கள் பணி ஆற்ற வந்து விட்டேன். அதற்கான அங்கீகாரம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் மக்கள் பணி ஆற்றிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்பது எனது கருத்து. நன்றிப்பா.